ஒரு நிமிஷம் இந்த கதையை கேளுங்க. ஒற்றுமையே இல்லாத ரெண்டு பூனைகள் ஒரு ஆப்பத்தை திருடிட்டு வருதுங்க. வந்துட்டு ஒரு பூனை வந்து சொல்லுது, இந்த ஆப்பத்தை சரிபாதியா பிக்கணும், நம்ம ரெண்டு பேரும் அப்பதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பூனை வந்து எனக்கு இது சரிபாதியா பிக்க தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் என்ன பண்ணுது, ஆப்பத்தை எடுத்துட்டு ஒரு குரங்கு கிட்ட நீதி கேட்கறதுக்கு போகுது. அந்த குரங்கு வந்து ஒரு தராசு வச்சிருக்கு. அது வந்து இந்த ஆப்பத்தை ரெண்டா பிச்சு ரெண்டு சைடும் போடுது. ஒரு பக்கம் இருக்கிற ஆப்பம் வந்து அதிகமா இருக்கிறதுனால கீழே இறங்கிடுது, வெயிட்டா இருக்குன்னு. உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த ஆப்பத்தை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வைக்குது. அப்ப இந்த பக்கம் இருக்கிற ஆப்பம் கீழே இறங்கிடுது. உடனே இதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வைக்குது. இப்படியே ரெண்டு பக்கமும் இறங்க இறங்க இந்த குரங்கு மாறி மாறி சாப்பிட்டுட்டே இருக்கு. கடைசியில கொஞ்சோண்டு ஆப்பம் தான் மிச்சம் இருக்கு. இந்த பூனைங்க உடனே யோசிக்குது, இவன் நமக்கு ஆப்பா இல்லாம பண்ணிடுவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு கிட்ட கேக்குது, இந்த ஆப்பத்தை கொடுங்க, நாங்களே பங்கிட்டுக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சாமா, இல்ல இவ்வளவு நேரம் நான் பண்ண வேலைக்கு இது செய்கூலி அப்படின்னு சொல்லி மிச்சம் இருந்த ஆப்பத்தையும் சாப்பிட்டுருச்சாமா. ஒற்றுமையா இருந்தா யாராலையும் யாரையும் பிரிக்கவே முடியாதுங்க. இந்த ரெண்டு பூனையும் முதலையே ஒற்றுமையா இருந்திருந்தா அதுக்கு ஆப்பமாவது மிச்சமா